திருமங்கலத்தில் திருடப்பட்ட சொகுசு கார் பாகிஸ்தான் எல்லையில் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருமங்கலம் பகுதியில் சர்வீஸ் சென்டர்களில் இருந்து சொகுசு கார்கள் திருடப்பட்டன. இந்த விவகாரம் தொடர்பாக திருமங்கலம் போலீசார் சட்டேந்திர சிங் ஷெகாவத் என்பவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபர் 100க்கும் மேற்பட்ட சொகுசு கார்களை திருடியது அம்பலமானது. இந்த நிலையில் அவர் வட இந்தியாவில் விற்ற ஒரு கார் ராஜஸ்தான் மாநிலம் பாகிஸ்தான் எல்லையில் தமிழக போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. அந்த காரின் பதிவு எண் மற்றும் தோற்றம் மாற்றப்பட்டு 80 நாட்களில் 45,000 கிலோமீட்டர் வாகனம் இயக்கப்பட்டுள்ளது. சென்னையில் திருடப்பட்ட கார் பாகிஸ்தான் எல்லையில் மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக புதுச்சேரியில் மழை கொட்டி தீர்த்தது. சுமார் 1 மணி நேரமாக புதுச்சேரியின் நகரப்பகுதியான கடற்கரை சாலை, புசி வீதி, அண்ணா சாலை, முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இந்த திடீர் மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஹோசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. தமிழக எல்லை பகுதியான ஜூஜுவாடி, சிப்காட், மூக்கண்டப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. இதேபோல கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகள் மழை நீர் தேங்கியது. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். $2,59,00,000 அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தை டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1,22,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 22 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.